வணக்கம். இது சென்னை முகலிவாக்கத்தில நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். ஒரு 2,10,000 வருது. எஸ்பிஐ பேங்க்கில நம்ம லோன் வாங்கி கொடுத்துட்டோம். ரூ. 2,00,000 வாங்கி கொடுத்தாச்சு. அதில 10,000 மட்டும் கையிலேருந்து செலவு பண்ணுற மாரி. ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாரி பக்கத்தில ஒரு பேனல் இருக்குது பாருங்கள். அது ஒரு 4 பேனல் போட்டிருக்காங்க. 330 வாட்ஸில. என்னென்னா ஆன் கிரிட் சிஸ்டம்லாம் நீங்கள் வாங்க முடியாது. நெட் மீட்ரு வாங்குறதெல்லாம் மிகப்பெரிய தொல்லை. அதெல்லாம் சரியான அளவு கொடுக்க மாட்டாங்க. அது சரியாக ஒர்க் ஆகாதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் ஒரு வெண்டார் அதை போட்டு கொடுத்துட்டு சரியாக கனெக்ஷனும் பண்ணாமல் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது சரியாக ஒர்க் பண்ணாமல் பில்லு குறையாமல், இத்தனைக்கும் அந்த வெண்டார் சொந்தக்காரங்க தான். அந்த மாதிரி இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். பணம் செலவழிஞ்சால் போயிட்டு போகுது, என்னத்தையோ ஏதோ ஒரு இழப்பாயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் நம்பிக்கை மோசடி செய்யும்போது மனசு ரொம்ப வெறுத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இவங்க எங்களை கூப்பிட்டாங்க. எப்பயுமே உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறோம். உங்களுக்கு என்ன விதமான தீர்வு வேணும், அதுதான் நம்மளுடைய அப்ரோச்சே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அவங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கையில் செலவு இல்லாமல் எப்படி லாபகரமாக நம்முடைய பில்லை குறைக்கலாம், ஏற்கனவே போட்டிருக்கிற பேனலை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் சொல்யூஷன் கொடுத்தோம். அது மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப திருப்தி. இது மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் டெய்லி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு 100% நம்ம பில்லு குறைஞ்சிருது. ஒரு 5,000 6,000 வந்தால் கூட இன்றைக்கி தேதியில் இந்த 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் தினமும் 15 யூனிட் உற்பத்தி பண்ணி கொடுத்துருது. இது கேரண்டி. வேறு எந்த இதுலேயும் நம்ம இந்த மாதிரி கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது வீடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்காது. பேட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தும் போது அதுக்குரிய முதலீடு ரொம்ப அதிகம். பேட்டரியை ஒரு யூபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹையர் எண்டில் நம்ம போகும்போது லக்ஸரிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி, ஹைப்ரிட் பேட்டரி நீங்கள் வீட்டுக்கெலாம் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுவே நீங்கள் கமர்ஷியல் செட்டப்புக்கு ஆஃப் கிரிட் போனீங்கன்னா 100% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒர்க் ஆகும். இதெல்லாம் நல்லா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே தவறாக போட்டதுனால குறிப்பாக நீங்கள் பேட்டரியில் தண்ணி மோட்டார் ஓட்ட முடியாது, இண்டக்ஷன் ஸ்டவ் போட முடியாது, நீங்கள் ஏசி போட முடியாது. அதெல்லாம் சோலார்லேயே கனெக்ட் ஆகாது. லைட்டு, ஃபேனு இது மாதிரி ரொம்ப லைட்டான லோடு மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். இவங்களுக்கு இப்போது ஆன் கிரிட் சிஸ்டம் வந்ததுனால இபி மீட்டர்லேயே போய் கனெக்ட் பண்ணிடும். இபி மீட்டரில் என்னெல்லாம் ஓடுதோ அத்தனையும் சோலார் எனர்ஜியில் தான் ஓடுற மாதிரி வந்துடும். அப்போது மொத்த யூனிட் உற்பத்தி, மொத்த யூனிட்டு இறக்குமதி ரெண்டுக்கு நடுவில் உள்ள வித்தியாசத்தை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டிங்க அப்படின்னா 900 யூனிட்டு 1000 யூனிட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. 3,500 4,000 பில்லு வருதுன்னா அந்த 850 900 யூனிட்டு சோலாரில் உற்பத்தி ஆகிடுது. 100 யூனிட்டு 200 யூனிட்டு ஃப்ரீயாக போயிடுது. நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு 85 ரூபா 90 ரூபா வரும். அது மாதிரி 3 கிலோவாட்டுக்கு 270 300 உள்ள நீங்கள் பயன்படுத்திய ஒரு 10 யூனிட் 20 யூனிட் எல்லாம் சேர்த்து இதை தாண்டி பில்லு வராது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை, தீர்வை அவங்களுக்கு கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு. ஏன்னா ஆத்தரைஸ்டு வெண்டார் மட்டும்தான் பேங்க் லோன் அப்ரோச் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் போய் அலைய வேண்டியதே இல்லை. எல்லா ப்ரொசீஜரையும் நாங்கள் ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் அப்ளிகேஷன் உங்கள் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணால் போய் சைன் பண்ணிவிட்டு வரணும். அதேமாதிரி இபிக்கு பணம் கட்டுறது நாங்களே கட்டுறோம். நீங்கள் போய் இ சேவை மையத்தில் கட்டுங்கன்னு அலைய விடுறதில்ல. சிவில் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 100% நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு கொத்தனாரை பாருங்கள் சார், நம்மலாம் சிவில் ஒர்க்கு பண்ண முடியாது இப்படின்னு சொல்கிற கிடையாது. டர்ன்கி பேசிஸில் A to Z எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதில் என்னென்னா, இந்த எர்த்து பிட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி விடுங்க. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா எர்த்து கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகும். மாதத்துக்கு ஒரு முறை அது ஈரப்பதமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது மாதிரி வயரிங்கில் இருந்து பிளாஸ்டிங் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, எங்கன்னா உடஞ்சி போச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்குறதுலேருந்து, எலக்ட்ரிக்கல் வயரிங் நீட்டாக பண்ணி கொடுக்குறதுலேருந்து, அது மாதிரி இந்த ஷீட் ரூஃபிங்கில் போடும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாருங்கள் ஷீட்டிலே தச்சு வச்சுருக்காங்க. அப்போ ஷீட்டில் போடுற மாதிரியான கிளாம்ப்லாம் வந்துச்சு. அது மோனோஃபேஷியல் பேனல் பேர். ஒரு பக்கம் மட்டும் சோலார் பவர் உற்பத்தி ஆகும். டெக்னாலஜி மாற மாற இப்போ 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி சோலார் பேனல் வந்துருச்சு. அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த ரூஃப்லேருந்து
ஒரு அடி உயரத்தில், ஒரு 3/4 அடி உயரத்தில் ஹைட்டாக எலிவேட்டடாக நம்ம போட்டு கொடுத்து, அதிலே ஷீட்டில் வந்து அந்த போகிற பர்லின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்க்ரூ பண்ணிடுறது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 8 இடத்துல ஒரு பேனல் அப்படின்னு வந்துருச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல ஸ்க்ரூ பிடிக்கும். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அசைக்கவே முடியாது. நிறைய இடங்களில் மினி ரயில் போடும்போது ஷீட்டில் வந்து பாப்ரி விட்டு அடிப்பாங்க. ஷீட்டு கிழிஞ்சிட்டு போயிடும். அந்த இடத்துல பாப்ரி விட்டு அடித்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி படப்பட இத்து போச்சுன்னா காற்றுக்கு பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் இதில் என்ன ஆகும், நேராக பர்லின்லேயே போய் ஸ்க்ரூ அடிச்சிருக்கும். அந்த மாதிரி அடிக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து, வயரிங்கை நீட்டாக பண்ணி கொடுத்து, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். இந்த மாதிரி A to Z எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்து, பராமரிப்பையும் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஒரு திருப்தியான சிஸ்டம் அமைச்ச மாதிரி நமக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல ஏமாந்துருக்கும்போது ஒரே பதட்டமாக இருக்கும். சோலார் போடணும் அப்படின்னு விருப்பப்படுற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. பல பேர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. தவறான ஒரு இடத்துல போய் சோலார் போட்டு டெக்னாலஜி அந்தளவுக்கு தெரியாதவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிடும்போது ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தகவல் மட்டும்தான் தேவைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? சோலார் போடுறது போடலைங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல நல்லா தகவல் தெரிஞ்சு போயிருங்க. பல பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து கூட நீங்கள் முடிவு எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் நெட்டில் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கங்க. நெட்டில் பார்க்குறது எல்லாம் நம்பகரமான தகவலாகவே இல்லை சார், மாறி மாறி சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னா எங்களுடைய நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள். தெளிவாக சொல்லுவாங்க A to Z. ஏன்னா ஆயிரக்கணக்கான சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் ரூல்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், A to Z உங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ரிலையபிளாக நம்பகமாக ஒரு சிஸ்டம் போடணும் அப்படின்னா தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சோலார் போடுங்க. அப்போ 100% நமக்கு ஏமாற்றம் கிடைக்காது. ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். நீங்களும் பல பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கஸ்டமரே எங்களுக்கு கூடுதலாக 2 பேரை எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சோலார் போடுறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.